ஹலோ காய்ஸ், சுண்ட வத்தல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த சுண்ட வத்தல் குழம்போட ஃபுல் வீடியோ ரெசிபி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ரெசிபி போட்டிருக்கிறேன். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான என்னென்ன பொருள் பார்க்கலாமா? கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாய். இந்த குழம்புக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். 2 பூண்டு எடுத்துக்கிறேன், 3 தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி. இப்போது தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா குழம்பு அதோட கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஓகே, இந்த குழம்புக்கு முக்கியமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மசாலாவுக்கு நாங்கள் இந்த குழம்பு மசாலா தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சாம்பார் தூள் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சில பேர் ஓனாக ரெடி பண்ணுறாங்க. இந்த வத்தல் குழம்புக்காகவே ஒரு சில பேர் அவங்களே அரைச்சி ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி மசாலாவும் நீங்கள் போட்டு ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி போட்டு பார்த்தேங்க, எனக்கு அது செட் ஆகலை. இந்த குழம்பு மசாலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த குழம்பு மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுமே வெந்தயம் போட்டாச்சுங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, கருவேப்பிலை போட்டாச்சு. உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு உள்ளே போட்டாச்சு. இதுக்கப்புறமா வரமிளகாய் கிள்ளி வச்சாச்சு, அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக வேகட்டும். பூண்டு வெந்ததுமே வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது ஒரு பக்கமாக புளி கரைச்சி வச்சுக்கிறேங்க. அந்த புளியை தனியாக கரைச்சி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கிற தக்காளி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. உப்பு இந்த குழம்புக்கு பார்த்து தாங்க போடணும். ஏன்னா சில வத்தல் சுண்ட வத்தலில் சில பேர் அதிகமாக உப்பு போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியில் உப்பு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சுண்டைக்காயில் அதிகமாக உப்பு இருந்துச்சுன்னா குழம்பு எக்ஸ்ட்ரா உப்பாயிருங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கடைசியில் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உப்பு போதுமா வேணுமான்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். இப்போது நான் வைக்கிற இந்த குவான்டிட்டி ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. 4 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நான் காமிச்ச அந்த மசாலாலேருந்து 2 கரண்டி மசாலாவை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, 2வது ஸ்பூன் போட போகிறேன். ஓகே, 2, அப்புறம் இன்னொரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே, மசாலா போடும்போது முக்கியமாக அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மசாலா எரிஞ்சிரும். ஓகேங்களா? அதனால் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்களா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்ற ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது லைட்டாக இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மசாலா. நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. ஓகே, இப்போது புளி தண்ணி நான் ஊற்ற போகிறேன். புளி தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் புளிப்பு பார்த்து அதை ஊற்றிக்கலாம். தண்ணியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி வற்ற விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு எனக்கு இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொதித்ததுக்கப்புறமா முக்கியமான டிப்ஸு, குழம்பு இறக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெல்லமோ இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கோங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட சுண்ட வத்தலை பொரிச்சிருக்கேன். அதுவும் நல்லெண்ணெயில் தான் பொரிக்கணும். பொரித்து அந்த இறக்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சுண்ட வத்தலை உள்ளே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த குழம்புல புளிப்பு, உப்பு, காரம், அந்த லைட்டான இனிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சுண்ட வத்தலை வறுத்து வச்சுருந்தேன்ல, அதை உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன்.
உள்ளே என்னடா வெள்ளையா இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. உள்ளே ஒரு முட்டைய வேக போட்டேன். ஓகே, இது கொதிச்சிருச்சு. அவ்வளோந்தாங்க. இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தாலே நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. ஓகே, இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்லங்க. சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க. தேங்காய் சேர்த்தா அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் இருந்த மாதிரி தெரியல. ஸோ நான் தேங்காய் சேர்க்காமயே இப்படியே வச்சுட்டேங்க. தேங்காய் சேர்த்தா எல்லா குழம்பும் மாதிரி தான் தெரியுது. இப்படி வச்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.